ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லெவன் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க டஃப் பாஸ். ஆக்சுவலி என்னாச்சு தெரியுமா? நான் இன்றைக்கி எபிசோடு 2 days முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். நேற்றுக்கு இதை நாளைக்காக இன்றைக்கி எடிட் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெக்கார்டே இல்லை. எங்கே போச்சுன்னு தெரியல. மறுபடியும் இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது அது என்னென்னா ஒரு ஃபீலோட சொல்லுவோம் இல்லையா. டைலாக்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும். யூனோ வி வில் ஹாவ் சம்திங் இன் ஆர் பிரெயின். அதை அப்படியே எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போது ஆக்சுவலாக நான் அன்றைக்கி என்ன நினச்சேன், என்ன பேசினேன், எதுவும் என் மைண்டில் இல்லை. பட் ஸ்டில் ஐ ஹாவ் தட் சீன். ஆக்சுவலாக அந்த சீன் என்னென்னது ஐ ரிமெம்பர். பிகாஸ் அந்த சீன் என்னென்னது தெரியாமல் என்னால் ஸ்டோரி எடிட் டைலாக்ஸோ இல்லை அந்த சுச்சுவேஷனோ இல்லைன்னா பேச முடியாது. பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் டெலிவர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டைலாக்ஸ் மறுபடியும் எனக்கு வருமா இல்லையானது எனக்கு தெரியாது. பட் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். அஃப்கோர்ஸ் நான் எப்போவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டைலாக்ஸ் சொன்னது கிடையாது. ஐ நோ, அதுவும் தமிழ்லனா எனக்கு எவ்வளோ தமிழ் தெரியுமோ அந்த தமிழ்லையே கொஞ்சம் அழகாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த பட் ஸ்டில் அதில் கொஞ்சம் டைலாக்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கும்போது கொஞ்சம் சம்டைம்ஸ் யூனோ நமக்கே தெரியாமல் கொஞ்சம் டைலாக்ஸ் நல்லா வரும் அப்பப்போ, வெரி ரேராக. பட் அந்த எபிசோடில் நல்லா வந்திருந்ததுன்னு நான் நினச்சேன். பட் அந்த எபிசோடு எங்கே போச்சுன்னு தெரியல. மேபி அது ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆச்சா என்னமானது எனக்கு புரியவே இல்லை. எனிவேஸ், without let us just talk about the story. Okay, so previous episode நம்ம என்ன பார்த்தோம்னா, நிஹாரிகாவுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கால் பண்ணிவிட்டு கொஞ்சம் காசு வேணும்னு கேட்பாங்க. ஸோ அது கம்பெனியில் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி கேட்கணும், ஜாயின் பண்ணிவிட்டு 1 week கூட ஆகலை, இதுக்குள்ளே அட்வான்ஸ் கேட்டால் என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பயத்தில் ஒரு ஹெசிடேஷனில் இருப்பாங்க நிஹாரிகா. அண்ட் அனன்யா அண்டு மாஹி அந்த லேடிவை மீட் பண்ணுறதுக்கு போவாங்க. ஸோ அந்த லேடி ஃபியூ திங்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஃபியூ திங்ஸ் கேட்டதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க, அவங்க 2 பேரும், மாஹி அண்ட் அனன்யா. பட் ஸ்டில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அப்பா கிட்ட பேசுகிறோம், மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த டீல் சக்ஸஸ் ஆகிற மாதிரியே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட், என்ன தான் அந்த டீல்ஸ் என்ன, அந்த லேடி யார், இதெல்லாம் நம்ம இந்த எபிசோடில் பார்த்துடலாம். ஸோ காரில் போகும்போது அனன்யா அண்ட் நிஹாரிகா ஃபஸ்ட்டு சரி அந்த பொண்ணு நம்மக்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்பா பற்றி சொல்லியிருக்காங்க, அஸ்வின் பற்றி சொல்லியிருக்காங்க, அத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, அவங்க பிஸ்னஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க டீல் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணுன்னா ஃபஸ்ட் அவங்க ஜென்யூனாக இல்லையான்னது நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ மஹி, நீ என்ன பண்ணுற, அந்த பொண்ணை பற்றி நீ சர்வே பண்ணு. ஓகே, யார், எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க ஜென்யூனா இல்லையா, அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நமக்கு இது எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை பற்றி அப்பா கிட்ட பேச முடியும் அப்படின்ட்டு மஹி கிட்ட சொல்லுவாங்க. சொன்னதும் மஹி ஷியோர் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அவங்க பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே டன் அப்படின்ட்டு அவங்களும் ஆல்ரெடி ஈவினிங் ஆச்சு. ஸோ ஆஃபீஸுக்கு போய் என்ன தான் பண்ணுவாங்கன்னு அவங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்கவுங்க வீட்டுக்குன்னா மாஹி அனன்யா வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க மாமனார் வீட்டில் இல்லை, அவங்க ஓன் ஹவுஸ் இன்னொன்று இருக்கு இல்லையா, அங்கே தான் தங்குவாங்க. ஜென்ரலாக அனன்யா எப்போவும் அங்கே தான் இருப்பாங்க. லேட் நைட் ஆனாலும் இல்லை அவங்களுக்கு ரொம்ப டல்லாக ஃபீல் ஆனாலும் அங்கேயே இருப்பாங்க. எப்போவாவது வருவாங்க இந்த பக்கம் அவங்க மாமியார் வீட்டுக்கு. ஸோ இப்படியே ஒரு 2 days அந்த லேடி பற்றி சர்வே பண்ணுறதுலேயே ஒரு 2 days போயிடும். அண்ட் இந்த பக்கம் நிஹாரிகா ஹெச்ஆர் ரூம்க்கு போகலாமா வேணாமா
அண்டு மாஹி கிட்ட பேசலாமா வேணாமா, பிகாஸ் மாஹி கூட ஒரு தடவை சொல்லுவாங்கல்ல தட் என்னம்மா நீ ஏதோ டென்ஷனில் இருக்க, உனக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீ என்கிட்ட தாராளமாக எது வேணாலும் பேசலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்குது. சரி பேசலாமா, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, எப்படி அப்ரோச் பண்ணணும், இதெல்லாம் கேட்கலாமா வேணாமான்னு நிஹாரிகா ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணணும் ஒன்றுமே புரியலடி, பட் அம்மா அப்பா டெய்லி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, மேபி அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும், இல்லைன்னா எனக்கு இவ்வளோ ஃபோன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அம்மா அப்பா, ஸோ எப்படி என்ன பண்ணணும்னு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லிவிட்டு அவங்க ஆல்மோஸ்ட் அழமாட்டாங்க, பிகாஸ் ஷீ இஸ் வெரி போல்டு லேடி. அழமாட்டாங்க, பட் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நிஹாரிகாவுது. அண்டு இந்த பக்கம் எகெயின். ஸோ ஆஃப்டர் 2 days ஒரு மார்னிங் அனன்யா ஃபாஸ்ட்டாக எழுந்திரிப்பாங்க அவங்க அத்தை வீட்டில். எழுந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு அஸ்வின் ரூமுக்கு போவாங்க. ஃபஸ்ட்டு அஸ்வின் ரூமுக்கு போயிட்டு டோர் நாக் பண்ணுவாங்க. நாக் பண்ணதும் அஸ்வின் வந்து டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்போ தான் ஏந்திரிச்சிட்டு வெளியே வந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் கண்ணெல்லாம் இப்படி ரப் பண்ணிக்கிட்டு யான் பண்ணிக்கிட்டே வெளியே வருவாங்க. வந்துட்டு அனன்யாவை பார்த்ததும் சடனாக அதெல்லாமே ஸ்டாப் ஆயிரும். ஏய் அனன்யா, என்ன ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க அஸ்வின். அப்போது அனன்யா வந்து, இல்லை அஸ்வின், உங்கள் கூட வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம் பேசணும், ஸோ நீங்கள் சீக்கிரமாக ஒரு 1/2 hour ரெடி ஆகிட்டு டைனிங் டேபிள் கிட்ட வர்றீங்களா, பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஷியோர் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்ட்டு ஒரு 1/2 hour வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதும் ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து அனன்யா டைனிங் ஹாலுக்கு வந்துடுவாங்க. எப்படியோ அவங்க அத்தை மாமன் ஏர்லி மார்னிங் தான் எழுந்திரிப்பாங்க. அவங்க ஆல்ரெடி டைனிங் டேபிள் கிட்டே இருப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் குட் மார்னிங் அத்தை, குட் மார்னிங்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அனன்யா. ஸோ அவங்க மாமியார் வந்து எதுவும் பேச மாட்டாங்க, சும்மா இப்படி பார்த்து அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்க அப்பா வந்து குட் மார்னிங் பேட்டா, என்ன இன்றைக்கி ரொம்ப ஆக்டிவாக தெரிகிற அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு அவங்க கையில் ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸை அந்த டேபிள் மேலே வைப்பாங்க. வச்சதும் என்னம்மா ஏதோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, நான் ஏதாவது சைன் பண்ணணுமா ஏதாவது அப்படின்னா, இல்லைப்பா இல்லை அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடையாதுப்பா, இட்ஸ் பர்சனல் அப்படின்வாங்க. ஓ ஓகே அப்படின்னதும் அவங்க மாமியாருக்கு சுருன்னு வந்துடும், என்ன பர்சனல் அப்படின்ன மாதிரி, பிகாஸ் அவங்க வீட்டு மருமகள் இல்லை. ஸோ கேட்பாங்க, என்ன பர்சனல், என்ன உங்கள் மாமனாருக்கு தெரியாமல் பர்சனல் என்ன, உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாத பர்சனல்ஸ் என்ன இருக்கும் உனக்கு, டாக்குமெண்ட்ஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் அது அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்பாங்க. அஸ்வின் கூட வரட்டும்ட்ட சொல்கிறேன் அப்படின்வாங்க. ஓகே அப்படின்னு கொஞ்சம் கூல் ஆயிடுவாங்க, பிகாஸ் அஸ்வினுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அனன்யான்னு நினச்சிட்டு. சரின்னு இதுக்குள்ளே அஸ்வின் வர்றதுக்குள்ளே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்பாங்க. ஷூர்ப்பா அப்படின்ட்டு 3 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நடுவுலையே அஸ்வின் வந்துடுவான். வந்துட்டு சொல்லு அனன்யா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க அப்படின்வாங்க. நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம்ல, நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்வாங்க அனன்யா. ஓ அப்படியா, ஓகே அப்படின்ட்டு அனன்யா பக்கத்துலேயே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு 10-20 minutesல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த டைனிங் ஹால்லையே இப்போ சொல்லு அனன்யா, என்ன ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னதும் ஆமாம் உங்கள் சைன் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. என்னது, ஏன் சைனா, எதுக்கு அப்படின்னதும் இதோ எந்த டாக்குமெண்ட்ஸ் மேலே உங்கள் சைன் கண்டிப்பாக வேணும் எனக்கு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் ஏன் சைனா, என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னதும் அவங்க அனன்யா கையில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸு அஸ்வின் கையில் கொடுப்பாங்க. கொடுத்ததும் அஸ்வின் அது ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா அது ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லோரும் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்னது. எஸ், அது டிவோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்.
எல்லாரும் அஸ்வினோட அம்மா, அவங்க அப்பா கூட ஷாக் ஆயிடுவாங்க. பிகாஸ் அனன்யா அவங்க அப்பாவுக்கு கூட சொல்லலை இன்னும் தட் அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, டிவோர்ஸ் நோட்டீஸ் கொண்டு வர்றேன் அப்படின்ட்டு. சரின்னு அவங்க அப்பா கூட ஷாக் ஆகிட்டு என்னம்மா இது அப்படின்னு கேட்பாங்க. இல்லைப்பா, நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட கூட சொல்லிட்டே இருக்கேன், என்ன ரீசனுன்னு கூட உங்களுக்கு தெரியும்ல அப்படின்வாங்க அனன்யா. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும், பட் எனக்கு ஒரு வார்த்தை கூட சொன்னாமல் சடனாக என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க அவங்க அப்பா. இல்லைப்பா அப்படின்னு சரி ஓகே அப்படின்னதும் அஸ்வினோட அம்மா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் பையனுக்கு டிவோர்ஸ் கொடுப்ப, ஒரு பையனையோ பொண்ணையோ கொடுக்கவே முடியலை உன்னால், அப்போது என் பையன்தான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும், நீ யார் என் பையனுக்கு? இட்ஸ் வெரி காமன் இல்லை, அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பேரண்ட்ஸு பையனுக்கு சடனாக டிவோர்ஸ், ஒரு பொண்ணு பையனுக்கு டிவோர்ஸ் கொடுத்தா பையனோட மதர் பிஹேவியர் அப்படி தான் இருக்கும் அந்த காலத்தில். லைக் ஓகே, இப்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, யாருக்கு வேணாலும் டிவோர்ஸ் கொடுக்கலாம், எல்லாம் மாறிடுச்சு. ஸோ பிகாஸ் ஹர் மதர், அவங்க மதரில்லா வந்து அந்த ஏஜ் குரூப் மூலமாக அவங்க கத்திட்டே இருப்பாங்க அனன்யா மேலே. இல்லை ஆண்டி, ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வந்து பேரனோ பேத்தியோ பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, பட் நானும் அஸ்வினும் இந்த 3 இயர்ஸாக எப்பவும் மீட் பண்ணதே இல்லை. அவங்க ஒரு ரூமில் இருக்காங்க, நான் ஒரு ரூமில் இருக்கேன், அப்போது நான் இந்த வீட்டில் ஏன் இருக்கணும், நான் என் வீட்லேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்வாங்க. இந்த விஷயம் அவங்க மதரின்லாவுக்கு சரியாக தெரியவே, அது நோட்டீஸ்லேயே இல்லை. பிகாஸ் அவங்க மதரின்லா வந்து 7க்குள்ளே தூங்கிடுவாங்க. அனன்யா எப்போவாவது வருவாங்க, அவங்க எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னது அவங்க அத்தைக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் அவங்க ஹெல்த் அவ்வளோ கரெக்டாக இருக்காது, எப்போவும் அவங்க பெட்ரூம்லேயே இருப்பாங்க. மேக்ஸிமம் டைமு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் டைனிங் ஹால் வரைக்கும் வருவாங்க, மற்றபடி அவங்க பெட்ரூம்லேயே இருப்பாங்க எப்போவும். சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னர் கூட அவங்க ரூம்க்கே போயிடும். ஸோ அதுக்கு தான் அவங்க அத்தைக்கு ஒன்றுமே புரியல. ஒரு தடவை அஸ்வினை ஷாக்கிங்காக பார்ப்பாங்க அவங்க அம்மா. பார்த்துட்டு என்னடா என்ன பேசுதா அனன்யா அப்படின்னதும், ஆமாம்மா வி ஹாவ் நெவர் மெட் அப்படின்னு சொல்லுவான். சொன்னதும் அனன்யா பார்த்து நீ 2 பேரும் என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்த்து கேட்பாங்க. பார்த்ததும் ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க ரொம்ப கூலாக சொல்லுவாங்க. சொன்னதும் அவங்க அத்தைக்கு இன்னும் கோபம் வந்துடும். உனக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லாமல் இருக்கீங்கல்ல, நான் இந்த வீட்டில் இருக்கேன்னா இல்லையா, நான் இந்த வீட்டில் ஒரு மனுஷனா இல்லையா, அட்லீஸ்ட் என்ன ஒரு மனுஷனாக கூட நீங்கள் யாரும் கவுண்ட் பண்ணவே மாட்டிங்களா அப்படின்ட்டு கற்றுட்டே இருப்பாங்க. கற்றுட்டே இருக்கும்போது அவங்க மாமனார் வந்து கூல், ஓகே இது அனன்யாவுக்கு அவங்க அப்பா நம்ம வீட்டுக்கு மருமகளாக அவங்களுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னதும் மறுபடியும் இன்னொரு ஷாக்கு அவங்க அத்தைக்கு. என்னது பிடிக்கலையா, அது அப்போவே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்வாங்க. சொன்னாங்க, பட் அவங்க அப்பா கேட்கல அப்படின்னதும், அப்போது அஸ்வின் நீ அப்படின்னதும், ஆமாம்மா எனக்கு கூட அப்பா நம்ம 2 பேரும் பிஸ்னஸ்ஸு நல்லாயிருக்கும், அந்த பொண்ணு ஷீஸ் அ வெரி எபிலிட்டி கேர்ளு, ரொம்ப அழகான பொண்ணு, அவங்கக்கிட்ட நிறையா கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, நம்ம ஆஃபீஸ் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும், இதெல்லாம் பிஸ்னஸ் ஓரியன்டாக பேசுனாங்கம்மா என்கிட்ட. ஸோ அப்பாக்காக நானும் ஒத்துக்கிட்டேனே தவிர எனக்கும் அனன்யான்னா அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிரும். என்ன நடக்குது இந்த வீட்டில் அப்படின்வாங்க. சொன்னதும் சாரி அத்தை, அண்ட் ஐ அப்ரிஷியேட் அஸ்வின் எப்பவும் கூட நான் அவங்கள ஒய்ஃபு என்னை ஃபோர்ஸ் பண்ணணும்னோ இல்லை ஏன் என்கிட்ட வரமாட்டேன் நீ அப்படின்னு, ஏன் நீ ஆஃபீஸ்க்கு போகிற, ஏன் லேட் நைட்ஸ் வர்ற, ஏன் ஏர்லி மார்னிங்கே போயிடுற, எப்பவும் என்னை ஏன் எனக்கு இந்த பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன், எப்பவும் என்னை ஒரு தடவை கூட ஹராஸ்மெண்ட் பண்ணதே இல்லை. அஸ்வின் ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ இன் திஸ் மேட்டர், ரொம்ப தேங்க்ஸ், என்னையாவே விட்டுட்ட நீ அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அஸ்வின் கூட இட்ஸ் ஓகே, எனக்கு புரியும் உங்களோட ஃபீலிங்ஸ் என்னென்னது,
பிகாஸ் ஐம் ஏ ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும். நீ மூஞ்சியோட ஜென்டில்மேன், என்னடா ஜென்டில்மேன்னு, இப்போ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுதுன்னா நீ ஆம்பளையே இல்லை அப்படின்னு கொஷின் கேட்பாங்க, தெரியுதா உனக்கு அப்படின்வாங்க. சொன்னதும் சாரி அத்தை, அது மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்வாங்க. சொன்னதும் அதை எப்படி ஒத்துக்க மாட்டேன் நீ அப்படின்னதும் அஸ்வின் சைடு கொஞ்சம் பார்ப்பாங்க. அனன்யா பார்த்ததும் அஸ்வினுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது இங்கே ஒரு ரகமாக பார்க்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்ததும், அஸ்வின் நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் அஸ்வின் ரொம்ப கேஷுவலாக இல்லையே, ஆனால் நீங்கள் எதுக்கு இது கேட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நீங்கள் யாராவது சீரியஸாக லவ் பண்ணியிருந்தா தான் நீங்கள் என்ன 3 இயர்ஸாக எதுவும் கேட்காம இருக்கீங்கன்னா எனக்கு டவுட் வந்துச்சு. நீங்கள் யாரையோ ஒரு பர்சனை ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதான் கேட்டேன் அப்படின்வாங்க அனன்யா. சொன்னதும் அவங்க அம்மா என்னது லவ்வா அப்படின்னு மறுபடியும் அஸ்வின் பக்கமாக பார்த்துட்டு, என்னடா அனன்யா என்னதோ சொல்லுது, நிஜமாலா நீ யாரையாவது லவ் பண்ணியா அப்படின்னு ரொம்ப கோவமாக கோப்பாங்க. கேட்டதும் இல்லைம்மா, நான் யாரையும் காதலிக்கலம்மா, அது அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அப்பாவுக்கோ உங்களுக்கோ சொல்லியிருப்பேன்ல அப்படின்வாங்க. ஓகே அப்படின்னு சொன்னதும் அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. அனன்யாவை ரொம்ப சீரியஸாக, என்னம்மா என்ன பொண்ணுன்ற, லவ்ன்ற, டிவோர்ஸுன்ற, எனக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு அப்படின்னதும், ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்ட்டு மஹி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அனன்யா கூப்பிட்டதும் மஹி அந்த ஸ்ட்ரேஞ்ச் கேர்ள் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்ததும் அஸ்வின் ஷாக் ஆயிடுவான். ஷாக் ஆகிட்டு ஏய் நீ என்ன இங்கே அப்படின்னு சொல்லுவான். சொன்னதும் அனன்யா இம்மீடியட்டாக கேட்ச் பண்ணுவாங்க. அவங்க யாரும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு சொன்னதும் அப்போது அஸ்வின் தெரியாது எனக்கு, இவங்க யாரும் தெரியாது அப்படின்னதும், அப்போது நீங்கள் எப்படி கேட்டீங்க, நீங்கள் என்ன எப்படி இங்கே அப்படின்னு எப்படி கேட்டீங்க நீங்கள் அப்படின்னு அனன்யா கேட்பாங்க. ஸோ அஸ்வின் ஒன்றுமே பேச முடியல, காமாயிருவான். அப்போ அவங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, யாருடா இந்த பொண்ணு, என்ன நடக்குதுங்க அப்படின்னதும் அனன்யா சாரி அத்தை, உங்கள் பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் பாஸ்ட் 5 இயர்ஸாக லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அப்பாவுக்கு ஆப்போசிட்டாக தைரியமாக பேசுகிற அந்த தைரியம் இல்லாமல் அவங்க எங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களே தவிர அவங்களுக்கு இந்த பொண்ணுன்னா ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் அவங்க அம்மா அஸ்வினை ஸ்லாப் பண்ணுவாங்க, ஃபட்டான்னு அடிப்பாங்க. அடிச்சுட்டு, இது நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லைடா, இவ்வளோ அசிங்கமாக இருக்காது அப்படி இப்படின்னு திட்டுவாங்க. திட்டினதும் அனன்யா சாரி இதில் அஸ்வின் தப்பு ஒன்றும் இல்லை, இதில் தப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அது எங்கள் அப்பாவுது அண்ட் இந்த அப்பாவுது. இவங்க 2 பேர் தான் அந்த சைட்லேருந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த சைட்லேருந்து அஸ்வினை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க தவிர இதில் யாரோட தப்பும் எங்களோட தப்பு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் அவங்க அப்பா ஆமாம்மா, நான் அஸ்வினை கிளியராக கேட்டு இருந்திருக்கணும், நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன், பிகாஸ் அவனுக்கு இருக்கிற பேட் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியே வந்துடுவான்னு நினச்சேனா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் இட்ஸ் ஓகேப்பா, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு அந்த பொண்ணை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அனன்யா அவங்க மாமியாருக்கு. ஆண்டி உங்களுக்கு எப்படியோ பேரனோ பேத்தியோ வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இன்னொரு 6 மந்த்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாரோ ஒருத்தர் அந்த பொண்ணு கொடுப்பாங்க. பிகாஸ் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், அஸ்வினோட பேபியை அவங்க வயிற்றில் இருக்காங்க அப்படின்னதும் இன்னொரு ஷாக்கு அவங்க அம்மாவுக்கு. என்ன நடக்குது, என்னடா பண்ணியிருக்கேன் நீ அப்படின்னு கேட்பாங்க அவங்க அம்மா. கேட்டதும் ரொம்ப சைலண்ட்டாக தலை கீழே போட்டுட்டு கீழே பார்த்துட்டே இருப்பாங்க. பிகாஸ் தப்பு பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ சொன்னதும் அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருப்பாங்க. சொன்னதும் அப்போது அனன்யா அவங்க மாமியாரை கன்வின்ஸ் பண்ணுவாங்க, இல்லைத்தா நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தாலும் நானும் அஸ்வினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகவே மாட்டோம், அண்ட் இப்படியே இருந்துருவோம் கூட. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஆசை என்னால்
சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த பொண்ணை மருமகளாக ஏற்றுக்கோங்க. ஸோ தட் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, வெரி ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கும் இது அப்படின்னு சொன்னதும் ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒரு 1 hour அப்படி கான்வர்சேஷன் நடந்ததுக்கப்புறம் அவங்க மாமியார் ஓகே சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் ஹாப்பி. அஸ்வின் கூட ரொம்ப ஹாப்பி. அனன்யாவோட 2 கையும் பிடிச்சிட்டு தேங்க்யூ வெரி மச், யூ வில் பி மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். உங்களுக்கு எப்போவாவது ஏதாவது பிரச்சனை வந்து என் ஹெல்ப் வேணும்னா இம்மீடியட்டாக நீங்கள் எனக்கு கால் பண்ணால் நான் அந்த ஹெல்ப் உங்களுக்காக பண்ணித்தர்றேன். பட் இது பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப கிராட்டிடியூடாக தேங்க்ஸ் சொல்லுவாங்க அஸ்வின். சொன்னதுக்கப்புறம் சரின்னு அந்த பொண்ணு இந்த வீட்லேயே விட்டுட்டு ஹாப்பியாக அவங்க அப்பா கிட்டே போயிட்டு, சாரிப்பா, ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்லிட்டு தான் பண்ணலான்னு நினச்சேன், பட் சொல்ல டைமும் கிடைக்கல, அண்ட் இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சு, அதுக்கு தான் அவனுக்கு சொல்ல முடியல அப்படின்னதும் அவங்க அப்பா அழுதுகிட்டே இருப்பாங்க. இனிமேல் நீங்கள் என் வீட்டில் இருக்க மாட்டேல்ல அப்படின்ன மாதிரி. அப்போது அனன்யா கூட கொஞ்சம் அவங்க கண்ணில் தண்ணி வந்துட்டு, இல்லைப்பா, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், என் கூடயே இருக்கலாம் கூட, ஏன் இருக்கக்கூடாதா அப்பா என் கூட அப்படின்னதும் அவங்க கூட இனிமேல் என்னையும் அவங்கள அப்பான்னு கூப்பிட்றல, என்னை அம்மான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பியாக அவங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சிட்டு, ஓகே ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் பொண்ணு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அங்கேருந்து குட் பை சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டு காரில் போகும்போது ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ஏதோ பெரிய ஸ்டோன் அவங்க மனசில் இருந்து அப்படியே எடுத்து பக்கத்தில் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் அனன்யாவுக்கு. அண்ட் மஹி இங்கேயும் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வெரி லக்கி இல்லை, அந்த பொண்ணு ரொம்ப கரெக்டாக டைமில் பேசியிருக்காங்கல்ல நம்மக்கிட்ட, எவ்வளோ ரிலீஃபாக இருக்குல்ல அப்படின்வாங்க. அனன்யா ரொம்ப கோவமாக பார்ப்பான். நீ கோவமாக பார்த்தாலும் இதுதான் நிஜம் இல்லையா, அண்ட் உனக்கு பொண்ணுங்கன்னா இஷ்டம்னு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கோ அஸ்வின்கோ சொல்ல வேண்டிய தேவையே இல்லாமல் பிரச்சனை சால்வ் ஆச்சுல அப்படின்னு மறுபடியும் கிண்டல் பண்ணுவாங்க மஹி. பண்ணதும் இது கரெக்டு அப்படின்வாங்க அனன்யா. அண்ட் வாட் நெக்ஸ்ட், என்ன நடக்க போகுது அனன்யா லைஃப்பில் இனிமே என்னது நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸில், அண்ட் நிஹாரிகாவோட அந்த மணி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போகுது அனன்யா அண்ட் மாஹி சேர்ந்து அன்னது நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாடா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.